டியூஸ்டே மார்னிங் வழக்கம் போல் ஹெர்பல் வாட்டர் குடிச்சிட்டு இன்றைக்கி புதினா மல்லிக்கீரை ரெண்டுமே சேர்த்து போட்டு சட்னி. மல்லிக்கீரையில் நார்மலாட்டு இலையை மட்டும்தான் நம்ம எல்லாத்துலேயும் போடுவோம், தண்டு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். சட்னி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே மொத்தமாக சேர்த்து சாப்பிட்ட மாதிரி ஆச்சுது. காயிலே கீரை சாப்பிட்ட மாதிரி ஆச்சுது. நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். காலையில் இது குதிரைவாலி அரிசியில் தோசை, இதுவும் நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல கிறிஸ்பாகவும் வரும். லஞ்சுக்கு எங்கள் ஊர் ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு. கூட்டாஞ்சோறு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ரொம்பவே ஃபேமஸ். அவியலுக்கு வெட்டுற மாதிரி நீட்டமாட்டு நாட்டு காய்கறிகள் எல்லாமே வெட்டிட்டு அரிசி பருப்பு எல்லாம் கூடையும் வேக வச்சுட்டு தேங்காய் ஜீரகம் எல்லாமே அரைச்சி போடணும். இதுக்கு இஞ்சி அந்த கட்டி சட்னி மாதிரி அரைச்சி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து சூப்பராட்டு இருக்கும். கூட்டாஞ்சோறு, இந்த இஞ்சி சட்னி, பப்படம் எல்லாமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கோம்போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் வழக்கம் போல் இங்கே வந்து சமோசா லுக்கமேத்து. இன்றைக்கி ஒரு நாள் தான், அதாவது இன்றைக்கி வெனஸ்டே, இன்றைக்கி மட்டும்தான் கிடைக்கும். நாளைக்கு இங்கே வந்து ஈது, அதனால் நாளையிலேருந்து கிடைக்காது. இந்த சமோசா எப்படின்னா 2 வந்து சீஸ் ஹலப்பினா, 2 சீஸ் ஸ்வீட் கார்ன், 2 வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ். இந்த லுக்கமேத்தும் அப்படி தான். நல்ல சாஃப்டாக இருக்கும், வெளியே நல்ல கிறிஸ்பாக இருக்கும். மேலே வந்து எள்ளு, டேட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. நைட்டுக்கு கொய்யாக்காய் ஸ்வீட் மெலன். இன்றைக்கி டியூஸ்டே வந்து அந்தோனியார் நாள். அந்தோனியாரே இந்த உலகம் ஃபுல்லாக நல்ல அமைதியான நல்ல உலகமாக இருக்கணும், எல்லாரையும் நல்லபடியாக பாதுகாத்து நீண்ட ஆயுள் எல்லாரும் கொடுக்கணும்னு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்கியாச்சுது.